எப்பவுமே இட்லி தோசைக்கு வழக்கமாக செய்கிற சாம்பார் கட்டில் இந்த மாதிரி கும்பகோணம் கடப்பை செஞ்சு தாங்க. எப்பவுமே 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே செய்கிறது சுலபம் தாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு, தோல் நீக்கின உருளைக்கிழங்கு 3லேருந்து 4 சேர்த்து குக்கரில் 4-5 விசில் வச்சுக்கோங்க. இங்கே மசாலா எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம். சில்லு பொடியாக நறுக்கின தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க. கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு மசாலாவை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூடவே சோம்பு சேர்த்து நல்லா வலுவலுன்னு தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பக்கம் குக்கரில் பருப்பும் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. மசாலா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமான பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளியும் நல்லா பொன்னிறமா நல்லா மசிஞ்சு வேகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம கொலைய வேக வச்சிருக்க பருப்பும் உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஒரு கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் ஒரு கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா தேங்காய் மசாலாவே இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுத ஊற்றி ஒரு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதிக்க விடுங்க. ஒரு 2 கொதி வந்தோடனே அமர்த்திடுங்க. சுவையான சூடான கும்பகோண கடப்பா தயார். இதை யூஸ்வலான சாம்பாரை கட்டலும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கும்பகோண கடப்பா வச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா